வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். நீடூரில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக மத நல்லிணக்க இப்தார் நோன்பு நிகழ்வு. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக இதயங்களையும் இனங்களையும் இணைக்கும் சமய நல்லிணக்க இப்தார் நோன்பு நிகழ்வு நடைபெற்றது. மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். சமய நல்லிணக்கத்தை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஏராளமான இஸ்லாமியர்கள், மாற்று சமுதாயத்தினர், நீடூர் நெய்வாசல் ஜமாத்தினர், நிகழ்வில் மாநில செயலாளர் இப்ராஹிம், மயிலாடுதுறை திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் இனிமேநாதன், விடுதலை சிறுத்தை கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சிவமோகன் குமார், JMH அரபு கல்லூரி பொதுச் செயலாளர் இக்பால் மற்றும் அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டு சமய நல்லிணக்க இப்தார் நிகழ்வை சிறப்பு செய்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் நமக்கு அளித்த பேட்டியில், உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில். தமிழ்நாடு 360 செய்திக்காக நீடூரிலிருந்து செய்தியாளர் ஜோசப். மனிதநேயம் மலரட்டும், 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 மனிதநேயம் மலரட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும், சுதந்திர பாலஸ்தீனம் வெல்லட்டும், 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 சுதந்திர பாலஸ்தீனம் வெல்லட்டும். பாஜக அரசு வக்பு சொத்துக்களை கபலீகரம் செய்யும் உள்நோக்கத்தோடு கொண்டு வர துடிக்கக்கூடிய வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதனை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சியினருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீர்மானத்தில் முரண்பாடுகள் எதுவும் கொள்ளாமல் உடன்பாடுகளோடு பங்கேற்ற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட அவர்கள் கூட்டணியை சேர்ந்த கட்சிகளுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிகள் எல்லாமே சமூக நல்லிணக்க நிகழ்ச்சிகளாக கொண்டாடிட்டு வரும், கடைபிடிச்சிட்டு வரும். அதான் இப்போ எப்படி புரிஞ்சுது சமூக நல்லிணக்கத்துக்கு தேவை அதிகமாகிடுச்சு. அதாவது இதயங்களை இணைக்கும் இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சி என்ற பெயரில் தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க மனிதநேய ஜனநாயக கட்சி முன்னெடுக்கும். வட இந்தியாவில் மக்களை வெறுப்பு அரசியலை உருவாக்கி பிளவுபடுத்தியது போல் தமிழ்நாட்டிலும் யாரும் அதை செய்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த சௌரத்துவம், பண்பாடு, ஒற்றுமை இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் நோக்கத்தோடு தான் நாம் இந்த முயற்சியில முன்னெடுக்கோம். அப்படி நடத்துறங்கிற அவசியம் எதுவும் ஏற்படலை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒன்றும் சீரழிந்தில்லை, நல்லா தான் இருக்கு. ஒரு சிறிய ஒரு துவாரத்தை கூட தீய சக்திகளுக்கு கொடுத்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இருக்கின்ற அந்த உறவை இன்னும் மென்மேலும் கெடாமல் பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செய்யணும். இதுல இது போன்ற இஃப்தார் நிகழ்வுல இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித் சமுதாய மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி உட்காரும் போது ஒரு பரஸ்பர ஒரு மரியாதை, மகிழ்ச்சி, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதெல்லாம் ஏற்படுது இல்லையா? அதைத்தான் நம்ம செய்யறோம். இது அரசியலை கடந்து செய்யறோம். இன்னும் சொல்ல போனா இதுக்கு நாங்க குறிப்பிட்ட அரசியல் கட்சியில எல்லா அரசியல் கட்சியிலையும் கூப்பிடுறோம். பல இடங்கள்ல பாஜகவினர்னா அவங்களையும் கூட சொல்றோம், வந்து பார்க்கட்டும், என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக ஒரு இணக்கமான சிந்தனைகள் அவர்களுக்கு வரட்டுங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்க சொல்றோம்.